ஆர்டிகிள் 80ல 1 என்ன சொல்லுது அப்படின்னா, மாநிலங்களவையானது குடியரசுத் தலைவரால நியமிக்கப்படுற 12 உறுப்பினர்களையும், மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களோட பிரதிநிதிகளாக 238 உறுப்பினர்களையும் கொண்டது அப்படிங்குது. அதே மாரி சரத்து 80ல 3 என்ன சொல்லுது அப்படின்னா, கலை, இலக்கியம், அறிவியல் மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்து விளங்குபவர்களை குடியரசுத் தலைவர் எம்பியாக நியமிக்கிறாரு அப்படிங்கிறது. இதில் குறிப்பிடத்தக்க நியமனம் 1 அப்படி சொன்னோம்னா, புகழ்பெற்ற செவ்வியல் நடனக் கலைஞர் ருக்மணி தேவி அருண்டேல்ங்கிறவங்க மாநிலங்களவைக்கு நியமிக்கப்பட்ட முதல் பெண்மணி. அதாவது 1952லேருந்து 62 வரைக்கும் இருந்தாங்க. இந்த எம்பிக்களோட தகுதி என்ன இருக்கணும் அப்படின்னா, இந்திய குடிமகனா இருக்கணும், 30 வயசுக்கு மேற்பட்டவரா இருக்கணும் மற்றும் நாடாளுமன்ற சட்டத்தின்படி இதர தகுதிகளை பெற்றிருக்கணும். இந்த நியமன முறை வந்து நம்ம அயர்லாந்து நாட்டு சட்டத்திலேருந்து எடுத்தோம். இவங்களோட பதவிக்காலமும் 6 ஆண்டு தான். 10th ஷெட்யூல் என்ன சொல்லுது அப்படின்னா, நியமனம் செய்யப்பட்டு 6 மாதங்களுக்கு பிறகு ஒரு கட்சியில சேர்ந்தாங்கன்னா, இவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுவாங்க. அதே மாரி நியமன உறுப்பினர் வந்து தன்னோட நியமனத்திற்கு பிறகு 6 மாசத்துக்குள்ள ஒரு கட்சியில சேர்ந்துக்கலாம். 6 மாசத்துக்குள்ள சேர்ந்துக்கலாம். 6 மாசத்துக்கு அப்புறம் சேர்ந்தீங்கன்னா, நீங்க டிஸ்குவாலிஃபை. அதே மாரி அதிகாரங்கள் மற்றும் சலுகைகள்லாம் இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்ன சலுகை, அதிகாரம்லாம் வழங்கப்படுமோ அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். நியமன உறுப்பினர்கள் யாரும் இதுவரைக்கும் அமைச்சரவையில சேர்க்கப்பட்டதில்ல. ஆர்பிஏ ஆக்ட் 1951 பிரிவு 75 ஏயின் படி நியமன உறுப்பினர்கள் தங்கள் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை வந்து தாக்கல் செய்ய வேண்டியதில்லை. அதுலேருந்து விலக்கு அளிக்கப்படுது இவங்களுக்கு. இதுவே செலக்டட் எம்பிஸாக இருந்தால், தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் பதவி பிரமாணம் செஞ்சு 90 நாட்களுக்குள்ள இதை செய்யணும். குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் இவங்களோட இது எப்படின்னா, குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் இவங்களுக்கு வாக்களிக்கிற உரிமை இருக்கு. ஆனால் நியமன உறுப்பினர்கள் வந்துட்டு குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்கிறதுக்கான அனுமதி கிடையாது.